சந்தானம் கிழிச்சு விட்டாரு. ஓஜி சந்தானம் பழைய படம் பார்த்த ஃபீலே கிடையாது. என்ன அந்த விஷுவல்ஸ் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி பார்த்தோன்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது படம். அவர் ஒர்க் பண்ணியிருக்க அந்த பாடி ஒர்க்கும் நல்லாவே நமக்கு தெரியுது. அவர் போட்டிருக்க எஃபர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. அவருடைய ஃபைட்டு சொல்லவே வேணாம், செம்மையாக. ஸ்கூல் படிக்கும்போது இப்போ கரெக்டாக வந்திருக்கு. அப்போ பேசினா இப்போ அப்படியே ஃபீலிங் அப்படியே கொண்டு வருது. புது படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் அந்த மைண்ட் செட்டில் வரல, அதனால எங்களுக்கு அப்படி தோணலை. பழைய விஷயம் பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம சண்டைக்கோழி அதெல்லாம் பார்த்த மாதிரி. சந்தானம் சொல்லவே தேவை, உங்களுக்கே தெரியும். அவர் காமெடியாக நடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். முன்னாடி பார்க்கலாம், ஆவரேஜாக 3.5 கொடுக்கலாம். ஆமாண்ணா. ஆனால் சந்தானம் காமெடிலாம் சூப்பராக இருக்குண்ணா. பழசு இப்போ வந்து அவர் ஹீரோ ஆகிட்டார். பட் அந்த டைமில் எப்படி இருந்தார்? ஸோ சூப்பராக காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆனால் மசாலா அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மறுபடியும் அவர் காமெடி பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இப்போ ஹீரோ பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ. படம் சூப்பராக இருந்தது. படம் வேறு மாதிரி இருந்தது ப்ரோ. இது கிளைமேக்ஸ்லாம் வேறு மாதிரி ப்ரோ. நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், குடிக்கவில்லை, துப்பிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். கிளைமேக்ஸ்லாம் சந்தானம் மனோபாலெல்லாம் அவர் வந்து டெட் பாடி மாதிரி இருந்தார். ஆனால் கிழிச்சு விட்டார் ப்ரோ. சந்தானம் மொட்டை ரஞ்சிதரெல்லாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. பார்த்தாச்சு. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். பொழுது போன ஒரு 2.5 hours போனதே தெரில. ஃபுல்லாக சந்தானம் மனோபாலா தான் அல்டிமேட்டு. அது அவர் இல்லை பிள்ளை நம்ம நல்லா இருக்குது. ஆனால் சந்தானம் காமெடியாக நடிச்சா நல்லா இருக்குது. இல்லை பட் நல்லா இருந்தது. அவங்கள கொஞ்சம் அதில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. இவங்க இருந்திருந்தா இன்னும் நிறைய படம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஆமாம், அவர் இருந்து ஆக்சுவலாக ஒரு 14 years இருக்கும், மணிவண்ணன் சார் இருந்து. ஸோ இப்போ அவர் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. சீன்ஸுன்னும் போது எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருந்ததால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருந்தது. ப்ரீ கிளைமேக்ஸ் மனோபாலம் வர எல்லா இதுவுமே ஃபண்டு தான். ஃபுல்லாக நல்லா இருந்தது. இல்லை அந்த மாதிரி இல்லை. கண்டிப்பாக இல்லை, நல்லா இருக்குது. புது படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் அந்த மைண்ட் செட்டில் வரல, அதனால எங்களுக்கு அப்படி தோணலை. பழைய விஷயம் பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம சண்டைக்கோழி அதெல்லாம் பார்த்த மாதிரி. சந்தானம் சொல்லவே தேவை, உங்களுக்கே தெரியும். அவர் காமெடியாக நடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். அதை விட இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படி இல்லை, அவருக்கு அது வாய்ப்பு கிடைக்கிறதுன்னும் போது நம்ம அதை இது பண்ண முடியாதுல்ல. விஷால் தான். சந்தானம் தான் மெயின். சந்தானம் வர ஒரு 1 hour ஸ்க்ரீன் டைம் இருக்கும். 1 hourமே படம் சூப்பராக இருக்குது. ஆடியன்ஸ் பல்ஸ் ஒரு 12 வருஷங்க அப்புறம் வந்தாலும் படம் நின்று பேசுது கண்டிப்பாக. இல்லை அவர் ஹீரோவாக நடிக்கிறது ஓகே, ஆனால் காமெடியன் சந்தானத்தை பீட் பண்ண முடியாதுல்ல. இதுதான் கடைசி படம், இப்போ வந்ததில் இதுதான் கடைசி படம் காமெடியனா. படம் சூப்பராக இருக்குது. படம் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சீரியஸ்னஸ் போகுது, லைக் காமெடி கம்மியாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி வர வரைக்கும் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு 20 minutes சீன் ஒன்று இருக்குது. அந்த ஆல்ரெடி சுந்தர்சி சொல்லியிருந்தார், இந்த மனோபாலா மொட்டராஜந்தெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த பழைய படம் உண்மையாக நல்லா இருக்குது ப்ரோ. விஷாலுக்கு நல்லா இருக்குது. பழைய படம் இல்லை, அதுதான் ஆடியன்ஸ் மைண்ட் செட்னு ஒன்று இருக்குல்ல. 12 வருஷம் முன்னாடி எடுத்த படம்ன்றதுனால இதை கரெக்டாக பார்க்கும்போது ஒர்க் ஆகுது படம். கண்டிப்பாக ஒர்க் ஆகும் படம். பழைய படம் பார்த்த ஃபீலே கிடையாது. என்ன அந்த விஷுவல்ஸ் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி பார்த்தோன்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது படம். கிளைமேக்ஸ் விஷால காமிச்சிருக்க விதம் நல்லா இருக்கு. மற்றபடி படம் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருந்துச்சு. இல்லை ஜாலியாக இருந்துச்சு. இல்லை சுந்தர்சி இப்போ எடுத்தாலும் இந்த மாதிரி தான் எடுப்பார், நல்லா தான் இருப்பார். அது திரும்ப சந்தானம் தான் வரணும், அவருக்கு சீக்வன்ஸ் காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. மனோபாலா செம பர்ஃபார்மன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். இல்லை நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சுந்தர்சியோட பீக்கில் எடுத்ததுனால அதுக்கேற்ற மாதிரி படம் நல்லா இருக்கு. இல்லை இப்போ வந்தது கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்போது நாங்கள் போயிட்டு படம் பார்த்ததில்ல தியேட்டரில். ஸோ இந்த மாதிரி படம் இப்போ போய் பார்க்குறப்போ நல்லா இருக்குது. முன்னாடி பார்க்குற அதே படம் மாதிரியே இருந்தது. சுந்தர்சி வழக்கம் போல் சுந்தர்சி படம் தான். நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஆக்ஷனு, காமெடி, பாட்டு எல்லாமே பார்க்கலாம். சந்தானம் வந்து இன்னும் காமெடி படம் இன்னும் நிறைய பண்ண நாங்கள் விருப்பப்படுறோம். ரொம்ப நல்லா இருக்கு. அது பரவாயில்ல, அதனால இன்னும் நிறைய காமெடி படம் பண்ணணும். இந்த மாதிரி படம் பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ பேய் படம்லாம் விட்டு இதே மாதிரி காமெடி பிளாக்கு, ஆமாம் அந்த கலகலப்பு டச் இருக்கு. நல்லா அந்த ஃபன்னு செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக எலிமெண்ட் நிறைய இதில் இருக்குது. நல்லா இருக்கு படம். அது பரவாயில்ல, படம் என்ஜாய் பண்ணா போதும். படம் என்ஜாய் பண்ண முடிஞ்சு சார். படம் கருத்து எங்களுக்கு எதுவுமே வேணாம். படம் இந்த மாதிரி கமர்ஷியலாக இருந்தால் போதும். அந்த என்ஜாய் பண்ணுறோம். ரொம்ப என்ஜாய் பண்ணணும், ரொம்ப என்ஜாய் பண்ணணும். சீன் வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு.
இது மனோபாலா சீன் நல்லா மனோபாலா அது நல்லா இருக்கு. அவர் ரியாக்ஷன் நல்லா இருக்கு. அருமையா ஒரு 15 மினிட்ஸ் போகுது சீன் நல்லா இருக்கு. அந்த சீன் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவர்தே மொட்டை ராஜேந்திரன் அந்த காம்போலாம் பயங்கரமா காமெடி அல்டிமேட்டாக இருக்குது. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு காமெடி. ஃபேமிலியாக பார்க்க முடியுமான்னு சொன்னால் டவுட்டு தான். ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை அப்படின்னு இல்லை, நான் அந்த மீனிங்கில் சொல்ல இல்லை, நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மெயினாக சந்தானம் சார் காமெடி சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட எல்லாருமே வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். வாட்சபிள். அவர்லாம் ஒரு சீனில் பிரித்துட்டார். அவர் சீன்லாம் நான் எந்திக்கவே இல்லை. அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச் பண்ணேன். அப்படிலாம் எந்த ஃபீலுமே இல்லை. விஷால் சார் வந்து பழைய மூவியில் பார்க்குற மாதிரிக்கு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக. காமெடி எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. சந்தான காமெடி நல்லா இருக்குது. மிச்சப்படி ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. நிறைய பேர் ஊஸ் பாம்ஸ்லாம் இல்லை, ஃபுல்லாக கிராமர் தான். அவங்க அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் 3 ஹீரோயின் எடுக்குன்னே தெரில. சந்தான காமெடி மட்டும் சில நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் மற்ற இன்டர்வியூவில் பார்த்த அளவுக்குலாம் வருது இல்லை. ஒரு டைம் சந்தான காமெடி வேணால் பார்க்கலாம். ஸ்டோரி ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஒன்றும் இல்லை. அப்போ இருந்தால் கலகலப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். சுந்தர்சி படம் மட்டும் தான் இருக்காங்க. ஆமாம், கலகலப்புக்கு அடுத்ததான் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை, காமெடி நல்லா இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் காமெடி ஃபிலிம் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஆமாம், நல்லா இருக்குது. சந்தானமும் இவர் இருக்கார், நம்ம லொல்லு சபா விஷாலும் நல்லா இருக்கு, நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குது. மனோபாலா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். எப்போவுமே அவர்களோட காமெடி என்ஜாய் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி எதுவும் ஃபீல் இல்லை. அப்படி ஃபீல் கிடையாது. நல்லா இருக்குது. இப்போ பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இல்லை, எல்லாமே அந்த காமெடி எல்லாமே வயிறு வலிக்கு தான் சிரிச்சோம் நாங்கள். நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது. பொங்கலுக்கு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியாக பார்க்கலன்னா கொஞ்சம் காமெடிலாம் வந்து டபுள் மீனிங்காக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஓகே, நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆமாம், அப்போ உள்ள மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் பழைய இதில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. காமெடிஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் வந்து மனோபாலா வச்சு ஒரு ஃபைட் பண்ணியிருந்தாங்க, அது சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. சந்தானம் காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த இது நல்லா இருந்தது. ஹீரோவாக பார்க்குற விட இதில் காமெடியாக பேசியிருக்கிறது நல்லா இருந்தது, ரசிக்கிற மாதிரி. இதை தாண்டினா ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஜாலியாக வந்து ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு.